ஓம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலம் ச குலதர்மம் ச மாம் ச பாலய பாலய. அகோரகாளி மந்திராலயத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம வீடியோவில் வரக்கூடிய மாந்திரிக தாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் என்ன இதே போல் அதிகமான வீடியோக்களை செய்ய ஒரு உத்வேகமாக இருக்கும். அதற்காக தான் கேட்குறேன். ஒவ்வொரு கலைஞனுக்கு எப்படி கைதட்டு அவசியமோ அதே போல் நீங்கள் கொடுக்குற ஒரு உற்சாகம்தான் மேலும் மேலும் இதே போல் பல வீடியோக்களை போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை தம்ப்நெயிலில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க புத்திசாலிகள் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறது தான் அந்த தம்ப்நெயிலில் வச்சுருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மந்திரம் ஒன்று உங்களுக்கு வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு காரிய சித்தி மந்திரம் தான். இதே மந்திரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, சாமி இதை எங்களுடைய தெய்வத்திற்காக பயன்படுத்த முடியுமா, இதை எப்படி பயன்படுத்துறது, அது கொஞ்சம் சூட்சமங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓம் ஹ்ரீம் கங்கணபதியே சர்வகாரிய சித்தி ஏகி ஏகி குரு குரு ஸ்வாகா. இதில் ஓம்ங்கிறது பிரணவம், அந்த கிரீம் அப்படிங்கிறது கணபதி. இது நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் சரி, உங்களுடைய குலதெய்வமும் சரி அந்த இதில் அடங்கியிருக்காங்க. கங்கணபதிங்கிறது கணபதி, சர்வகாரிய சித்தி ஏகி ஏகி அப்படிங்கும்போது நான் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடை இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதான் அதில் கொடுத்துருக்கிறது. இதில் நீங்கள் கணபதியுடைய மந்திரம் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வமோ எதை வேணும்னாலும் அந்த ஹோம் கிரீம் அதுக்கு அடுத்து வர கங்கணபதிங்கிறத எடுத்துகிட்டு உங்களுடைய தெய்வத்துடைய பெயர்கள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? போட்டுட்டு சர்வகாரிய சித்தி ஏகி ஏகி குரு குரு ஸ்வாகா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தெய்வமானது, அது இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ, உங்களுடைய தெய்வமானது அந்த உங்களுக்கு இருக்கிற தடைகளையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் அந்த தெய்வத்துடைய பெயருக்கு அடுத்தது அந்த சர்வகாரிய சித்தி அப்படிங்கிறத எடுத்துட்டு செய்தொழில் வியாபாரம் தனலாபம் அசி அசி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தெய்வம் உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், வரமுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சாமி காசு பணம் வருது சாமி, ஆனால் எதுவுமே எங்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தெய்வத்துடைய பெயருக்கு அடுத்தது சர்வ தனவசியம் அப்படின்னு சேர்த்தலாம். சரிங்களா? சர்வ தனவசியம் ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னு சேர்த்தலாம். அப்படி சேர்த்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனவசியமும் இருக்கும். அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு இருந்தால் தான் செலவாகி போயிடும், காணாமல் போயிடும். ஆனால் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட தன லாபம்ங்கிறது நிலைத்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால், அந்த கிரீம் அப்படின்றது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த கிரீம் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ஓம் கிரீம்ங்கிறத எடுத்துகிட்டு அந்த இடத்துல சம்ஹார பீஜம்னு சொல்லக்கூடிய சௌம் அப்படின்னு சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. சேர்த்திட்டீங்க. உங்களுடைய தெய்வத்துடைய பெயர் அங்காள பரமேஸ்வரின்னு வச்சுக்கோங்க.
ஓம் சௌம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படின்னா மம சத்ரு நாசையன்னு சொன்னீங்கன்னா எதிரி உங்கள்கிட்ட இருந்து விலகி போயிடுவான், எதிரியே இல்லாமல் போயிடுவான். சரிங்களா? இல்லை சாமி எனக்கு எதிரியெல்லாம் இல்லை, ஆனால் நோய் நொடி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஓம் சௌம் தெய்வத்துடைய பெயருக்கு அடுத்தது சகல நோய் நொடிகள் நசி அப்படின்னு சொன்னீங்கன்னா சகல விதமான நோய் நொடிகளும் நசிச்சு போயிடும், அதாவது நோய் நொடிகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம். சாமி நோய் நொடியெல்லாம் எதுவுமே இல்லை சாமி, ஆனால் நிறைய கடன் ஆகி போச்சு சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்காக அதே தான் ஓம் சௌம் சகல கடன் நசி மசி அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு விரைவாக அந்த கடன்கள் அடைஞ்சு கடனே இல்லாத கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சௌம் தெய்வத்துடைய பெயர். அப்போது உங்கள் இடத்துல ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, ஏவல் பில்லி சூனியம் இருக்குது, இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு பேய் பிசாசு பிடிச்சிருச்சு, அதையை நீங்கள் விளக்கணும், அதுக்கு உங்கள் தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஓம் சௌம் அங்காள பரமேஸ்வரி சகல பூத பேய் பிசாசுகளை நசி 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 அல்லது நசி மசி அப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த துஷ்ட சக்தியானது முற்றிலுமாக அழிந்து போகும். இதை எப்போ செய்யலான்னா அதிகாலையிலையோ அல்லது அந்தி வேளையிலையோ உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது ஏதாவது ஒரு கோவில்லையோ உட்காந்து நீங்கள் இந்த தெய்வத்தின் முன்னாடி இந்த வேண்டுதலை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அந்த பீஜங்களை பயன்படுத்துகிற முறை தான். இது மாதிரி நம்ம பீஜங்கள் இருக்குது, இதில் இயங்கு பீஜங்கள் இருக்குது, இயக்க பீஜங்கள் இருக்குது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா காரண பீஜம் காரிய பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ரயில் பெட்டியில் முன்னாடி இருக்கிறது இயக்க பீஜம் அப்படின்னு, பின்னாடி இருக்கிறது இயங்கு பீஜம், அதை தொடர்ந்து வரக்கூடிய பீஜங்கள், இப்படி அநேக இதுக்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் மீண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இதே போல் மீண்டும் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க நான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.